ஹலோ guys, வெல்கம் பேக். இது உங்கள் கேஜெட் 316 தமிழ். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே கூடிய ரெட் பட்டன் பார்க்கலையோ பெல் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பட்டன் ஷேர் பட்டன் இருக்கும், அதுவும் சேர்த்து தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காண்டி என்ன அப்படி கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்ஸை கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஏர்னிங் ஆப் சீரீஸில் எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸோட அதாவது ப்ளேலிஸ்ட்டவே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், சேனலில் ப்ரொமோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ரொமோஷன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம சேனலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் வேணால் நம்ம சேனலில் ஏர்னிங்ஸை பற்றியே ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது விஷயங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது டவுட் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்போவுமே அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்ஸில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கெஜெட்ஸுக்குரிய அந்த கெஜெட்ஸ் சில கெஜெட்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிக்கெட்ஸ் மூலியமாக நம்ம ரெடீம் பண்ணிக்க முடியும். அதுவும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமெயிலில் உங்கள் இமெயிலை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் அட்ரஸிங் கொடுத்தீங்கன்னா இதில் உங்கள் அட்ரஸுக்கு அவங்க சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுவும் இல்லை ஷிப்பிங்கெல்லாம் இருக்க மாட்டேது. ஸோ நீங்கள் இது நீங்கள் ஏர்னிங் பண்ணுறது மூலயமா தான் நீங்கள் அதை வாங்குறீங்க. ஸோ அதில் ஷிப்பிங் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் எப்படி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுறது மூலயமா, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்போ ஏதோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்கோ அந்தந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா 100 coins உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க, இல்லை ஒரு தடவை தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை கொடுத்துட்டு அப்புறமா இன்னொரு தடவை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணலான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளே நம்ம கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு எடுத்துக்க முடியும். ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் 9,990 வெறும் 90 coinsல 9,990 coinsல $10 கிஃப்ட் கார்டு எர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஸோ இதில் அடுத்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 coins கிடைச்சின்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட் மாதிரி டோக்கன் மாதிரி டிக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் தான் நமக்கு மெயினான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம இப்போ ரெடீம் பண்ண போகிறோம். கெஜெட்ஸ் எல்லாம் டிக்கெட் ரெடீம் பண்ண போகிறோம். நான் ஏதோ நினச்சிருந்தேன், டிக்கெட்ஸை வச்சு ஏதோ 10,000 டிக்கெட்ஸோ இல்லை 1,00,000 டிக்கெட்ஸோ கப் பண்ணுங்க நினச்சிருந்தேன். வெறும் ஒரே ஒரு டிக்கெட்ஸ் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கெஜெட்ஸுக்கு மட்டும் ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அடுத்த டிக்கெட்டுக்கு 2 ஏதோ கொடுத்துருந்தாங்க. அந்த ரெடீம் ஆப்ஷனில் நம்ம ஃபுல்லாக அந்த விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இதில் ரெடீம் கோடு அப்படி கொடுத்துருக்காங்க. இது நம்ம இன்வைட் பண்ணுறது மூலயமா கிடைக்கிற கோட்டா என்னவோ தெரியாது. ரெடீம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஏர்னிங் ஆப்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்னிங் பண்ணுறது மூலயமா தான் எல்லா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டெல்லாம் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது ட்ரஸ்டட் தான் சொல்கிறேன். ஏன் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் டைரெக்டாகவே கூகுள் ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த எப்போ பற்றிய ரிவ்யூ வேணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை திரும்பவும் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவ் வரணுமா இல்லை லைவ் வேணாதான், என்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றி ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய ரிப்ளைமெண்ட்டையும் நான் தந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடீம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இதில் 9,990 coinsக்கு $10 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14,990க்கு
$20 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24,990. அடுத்து 49,990 கோயின்ஸுக்கு வந்து $50 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9,990க்கும் அமேசானில் வந்து கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஏர்னிங் ஆப்லேயும் வந்து நான் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏர்னிங் பண்ணதில்லை. ஆனால் கடைசியாக லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் எப்படிக்குள்ள அந்த ஃபிஷிங்கோ ஆப், அதில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுடைய அந்த டைமிங்கில் தான் இருக்கேன். ஸோ நான் ஏர்ன் பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ வந்து தனியாக வந்து வீடியோவாக எடுத்து போட்டுற வேண்டியதான். ஓகே, பேபால் கூட கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு கொடுத்து, பேபால் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை, PS4 ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இதுதான் நம்ம செம்மையான ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அது வந்து இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டுக்கு இன்னும் சொல்லிட்டு ஒரு கெஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்பிளோடைய ஏர்பட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PS4 கொடுத்துருக்காங்க. அடுத்து iPhone X11 Pro கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு நான் பார்த்து வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இது ரேட்டை வந்து சொல்லிடுறேன். இது கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஆப் தான். இங்கே ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதை வச்சு தருவாங்க தான். ஸோ நான் ரெடீம் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த வீடியோவே தனியாக போட்டுற வேண்டியதான். ஸோ பேபால் ஆப்ஷன் எதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எந்த வித செயற்பாடும் செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ப்ராசஸும் நம்ம பண்ணாமல் ஈஸியாக வந்து எடுக்கணும்னா எதை நான் சூஸ் பண்ணுவேன்னா சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு. எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரீடிங் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து கோட் கொடுப்பாங்க, அதை உங்கள் இமெயிலுக்கு கொடுப்பாங்க, அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கேர்னிங் மெத்தட்லாம் வந்து சொல்லிட வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா அவங்க ஸ்பான்சர் பண்ணிப்பாங்க. அதாவது யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க வந்து இந்த ஆப்புக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிப்பாங்க. அவங்கள சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு 100 coins கொடுப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா 100 coins கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்களாலோ இல்லை ஏதாச்சும் அதாவது லைக் பண்ணிங்கனாலோ ஃபாலோ பண்ணிங்களாலோ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 coins கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதில் coins கொடுக்க மாட்டாங்க. நான் சும்மா போயிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டேன். சூப்பர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முன்னாடி போட்டுக்குவேன் பார்த்தீங்களா, அப்படி போயிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 110 coins இருக்கு என்கிட்ட. இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் இதில் வந்து ரெடி இன்ஸ்டால் கேம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. இது 2 ஆப்ஷன்லேயே வந்து உள்ளே போக மாட்டேங்குது. இது ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். பக்கை வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போக முடியல. நீங்கள் ஒரு வாட்டி இதுக்குள்ளே நான் போயிட்டேன் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எப்படி டவுன்லோட் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லவே கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரெடீம் ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு ஏதாச்சும் இருக்கா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு? லக்கி பிக் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து தருவாங்க 2 ஸ்பின். அதில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் வந்து நம்ம கெஜெட்ஸை வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம அந்த இதில் ட்ரஸ்டடானதா இல்லை அப்படி ட்ரஸ்டட் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படி சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லை இப்போ எனக்கு கிடச்சி வச்சுக்கோங்களேன், நான் அதை வந்து லைவ்லவே உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டிடுவேன். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ட்ரஸ்டடான அப்படின்னு சொன்னால்
நமக்கு கொடுத்துருவாங்க, சென்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இல்லை பெண்டிங்லே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியதான், இவனுங்க ஏதோ டாருமாறு பண்ண போகிறானுங்கன்ட்டு. ஸோ இது வார்னிங் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வார்னிங் அப்படின்னா இந்த ஹெப்பை வந்து டேட்டாஸை வந்து கிளியர் பண்ணாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு இமெயிலோ எந்த ஒரு பாஸ்வேர்டோ வந்து இதில் கேட்காங்கல்ல. ஸோ டைரெக்டாக போக வேண்டியதான். ஸோ அதால் வந்து நம்ம எந்த ஒரு நம்மளை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடி மூலியமாக தான் அவங்க சேவரில் சேவ் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம இமெயிலை கொடுக்குறது மூலிமா நம்ம எப்போ டெலீட் பண்ணாலும் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அழியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இதை டெலீட் பண்ணாமல் கிளியர் டேட்டா பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண coins வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி உங்கள் ப்ரொஃபைல்ஸை திரும்பவும் ஒடுக்க முடியாது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஐடியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களை வந்து விடுபடும் நான் உங்கள் Gadget 316 தமிழ். பாய் பாய், see you ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.